இந்திய ரிசர்வ் வங்கி 1935ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இது இந்தியாவோட மத்திய வங்கி மட்டும் இல்லாம அரசோட கருவூலமாகவும் இருக்கு. இந்தியாவோட நாணயத்தையும் ரூபாய் நோட்டுகளையும் இதுதான் வெளியிடுது. இந்த வங்கி தான் நாட்டின் பல பொருளாதார நடவடிக்கைகளை இயக்கி வருது. பொதுமக்கள் மற்ற வங்கிகளை பயன்படுத்துவது போல ரிசர்வ் வங்கியை பயன்படுத்த முடியாது. ஆனா தன்னோட முகமையின் கீழே பல வகை வங்கிகளை இது இணைச்சிருக்கு. அந்த வகையில பாரத ஸ்டேட் வங்கி இதோட முகமை வங்கியா செயல்பட்டு வருது. ரிசர்வ் வங்கியை பொதுமக்கள் நேரடியா பயன்படுத்த முடியாவிட்டாலும் மற்ற வங்கிகளோடு தொடர்பு கொண்டு இது கண்காணிச்சு வருது. ரிசர்வ் வங்கி கையிருப்புல வச்சிருக்கிற தங்கம், ரொக்கம் இதை வச்சுதான் ஒரு நாட்டோட பொருளாதாரம் மதிப்பிடப்படுது. தொடக்கத்துல கொல்கத்தா தலைநகரை மையமாக கொண்டு செயல்பட்டது. 1937ஆம் ஆண்டுல இருந்து மும்பையை தலைநகரமாக கொண்டு செயல்படுது. ரிசர்வ் வங்கிக்கு இந்தியா முழுவதும் பல வட்டார கிளைகள் இருக்கு. முதல்ல தனியாரால தொடங்கப்பட்ட இந்த இந்திய ரிசர்வ் வங்கி 1949ஆம் ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டது. இப்படி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க தகவல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.